குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே. இந்த வார்த்தை இந்த ராசிக்கு ரொம்ப நாள் கழித்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு சிலர் தவிர நிறைய பேர்த்துக்கு பல குழப்பங்கள் நடந்தது. ரைட், இந்த கோச்சாரத்தில் ஒரு சிறப்பு கிரக சேர்க்கை நடக்குதுங்க. இது மிகுந்த யோகத்தை கொடுக்க போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது மாற்றுக்கருத்து இல்லை. என்ன கிரக சேர்க்கை அப்படின்னா, சுக்கிரன் சனி கிரக சேர்க்கை. ஏன் சுக்கிரன் சனியை பற்றி பேசணும்? சனி தான் உங்கள் ராசி அதிபதி, 2ஆம் அதிபதி. சரி, சுக்கிரன் 5க்குரியவர், அவரே 10ஆம் அதிபதி, கர்மகாரகன். இப்போ 2 கர்மகாரகன் சனியும் 10ஆம் அதிபதியும் சேருதா? தனம் வாக்கு சொல்கிற அந்த கிரகமும் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியும் சேர்றாரு. இப்போ மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார். அது என்ன செய்ய போகுதுன்னு பார்ப்போம். அதோட முக்கியமாக கோச்சாரத்தில் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். உங்களுக்கு 3-12க்குரியவர், அவர் வக்கரம் பெற்றிருந்து குரு பலனை குறைத்து, குருபார்க்கு கோடி நன்மை. அந்த பார்வையே கொஞ்சம் ஊனமாக இருந்தால் கொடுக்குறவங்க கையை அள்ளி கொடுக்குற மாதிரி இல்லாமல் குறுக்கி கொடுத்தா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அதை பற்றி பார்ப்போம். திருமணம் என்ற ஒரு விஷயம் தாங்க. இல்லை, செவ்வாய் வக்கரம் பெற்று அது நீச்சம் பெற்று, அது நீச்ச பங்கம் சொல்லணும், ஒரு முடிவு மாறி மாறி குழப்பம் ஏற்பட்டது இல்லையா? குரு பார்வை இருக்குங்கிறாங்க மகர ராசிக்கு, ஏங்க நடக்கலை? கேள்வியாக தான், மகர ராசிக்கு பணம் வருங்கிறாங்க, ஏங்க வரல? இப்படிலாம் கேள்வி, அதுக்கெல்லாம் பதிலை சொல்லிடுறேன். சரி, அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல இந்த சுக்கிரன் சனி என்ற கிரக சேர்க்கைகள் மிகுந்த யோகத்தை கொடுக்க போதுங்க. இந்த காலகட்டத்தில் தன விருத்தி, குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது நடக்கும். வாக்குப்பளிதம் அதிகரிக்கும். வார்த்தைகள் கரெக்டாக நீங்கள் சொல்லி நல்ல வார்த்தையை பயன்படுத்துங்க, உறுதியாக இருக்கும். ஒவ்வொரு மந்திர சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிற வார்த்தைகள் பலிக்கும். இந்த நேரத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். உங்களுக்கு எதிர்பார்த்த வரவேண்டிய தன விருத்தி உண்டு. கடவுள் அனுகிரகம் கிடைக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய நாளாக பழைய நண்பர்கள், ரொம்ப நாளாக தெரிஞ்ச நண்பர்கள், பழைய நபர்கள் இப்போது குடும்பத்தில் மீண்டும் ரீயூனியன் ஆவாங்க. இப்போ இத்தனை சுப நிகழ்ச்சிகள் இந்த கிரக சேர்க்கை கொடுக்குது. இப்போ 5ல் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையலாம். அது என்னென்னா 3-12க்குரியவர். அப்போ வேலை சம்பந்தப்பட்டதில் ஏற்பட்டிருந்த தொந்தரவுகள் விலகும். உடல் உபாதை என்ற ஒரு விஷயம் இருக்குது, அது பிரச்சனைகள் இப்போ தான் மாறும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடல் உபாதை பற்றி தான். இந்த ஃபஸ்ட்டுன்னா இந்த கால் லெகமெண்ட் ப்ராப்ளம், ஜாயிண்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்னு ஒரு கேட்டகரி, அது வயசு ஏற்றக்குறைய இருக்கு. அடுத்தது அந்த பல் பிடுங்காத மகரம் இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பல் தொந்தரவு, பல் பிரச்சனை, மொத்த தலைவலி, இதே மாறி 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 சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ 8ஆம் அதிபதி வேறு உங்கள் ராசிக்கு வந்திருக்கு. இப்போ இத்தனைக்கும் தீர்வு நடக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா அவங்க 11ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருக்கும்போது மருத்துவம் எடுபடலை, மருத்துவம் பழிக்கலை. இப்போ அந்த பல் தொந்தரவு, ஒற்றைத்தலைவலி சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால், இந்த லெகமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க காலகட்டம் வந்தாச்சு. இந்த முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கு இனி விருத்தி உண்டு. 3ஆம் அதிபதியில் 3ல் இருக்கிற ராகு பகவான் தன் வேலையை சிறப்பாக செய்ய போகிறார். அப்போ தனம், அந்த தைரியம், வீரியம் எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. கம்யூனிகேஷன் வகை சம்மந்தப்பட்டது யோகம் உண்டு. உங்கள் 6ஆம் அதிபதி வேறு 12ல் பயணிக்கிறார். 6-12 தொடர்பு வந்தாலே உங்கள் 6ஆம் எட்ட பக்கம் வேலை சம்மந்தப்பட்டது உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்டது பயணங்கள் இருக்குது, ப்ராஜெக்ட் பார்த்துக்கணும். இதில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற அந்த பண்ண ஒர்க்கை அப்படியே கம்ப்யூட்டர் வேலைன்னு வச்சுக்கோங்க, ஒரு புரிதலுக்காக அதை அப்படியே ஒரு பக்கம் சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு பேங்கிங் செக்டார் இருக்குன்னா டிஜிட்டலாகவும் இருக்கணும், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும். அப்போ உங்கள் தொழிலில் அந்த மாதிரி வேலை செய்யும் இடத்துல டாக்குமெண்ட்டை பத்திரப்படுத்த வேண்டிய காலகட்டம். ஏன்னா ஏதோ ஒரு சிறு குறை ஏற்பட்டாலும் ப்ரூஃபுக்கு வேணும். அப்போ டாக்குமெண்ட்டு பத்திரப்படுத்தணும் அப்படின்னு வந்திருக்கு. ரைட், இப்போ வேலையை பற்றி பேசுகிறோம். உங்கள் வேலையில் சில மாறுதல் நடக்கக்கூடிய அம்சம் இருக்குது. அந்த மாறுதல் உங்கள் வளர்ச்சியை கொடுக்கும். 4-6ல் பயணிக்கிறார். இப்போ அந்த வேலை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன கோபங்கள் குறையிற சூழ்நிலை உண்டு. எதிரிகள் விலகுவார்கள். இப்போ நிறைய பேர்த்துக்கு என்னென்னா, நிறைய டிலே செய்வனியாக இருக்குமா, யாராவது பண்ணிட்டாங்களா, எதிரிகள் தான் பண்ணிட்டாங்களா, இதே மாதிரி தான். வேறு ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துருச்சா, இந்த ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கணும், அந்த பொருளை சொல்லி இதனால் பிரச்சனையா? ஒரு சொன்னார், சார் ருத்ராட்சம் வாங்கிட்டு வந்தோம், இந்த ருத்ராட்சம் வந்ததுலேருந்து பிரச்சனை. ருத்ராட்சத்துக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் கால சூழ்நிலை அந்த நேரத்தில் வாங்கியிருக்கார். ஒரு சில பொருட்கள் வாங்கினா பிரச்சனை இருக்கும். அது அவங்க ஜாதக ரீதியாக பார்த்து
தெளிவு பெற வேண்டியது. அப்போ அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் ஏற்படுது, அதெல்லாம் ஜாதகம், வீடு. ஒரு சிலர் இந்த புது வீட்டுக்கு மாறினதில் தான் பிரச்சனை. அதுவும் வாஸ்து கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் தெரியலங்கிறாங்க. இப்போ வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும். அது ஜாதக ரீதியாக பார்த்து வாஸ்து சம்மந்தப்பட்ட அதை பார்த்து தான் தீர்வு வரும். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்து பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, வேறு ஏதாவது புதுசாக பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு கேள்விகள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி 12இல் பயணிக்கும் பொழுது வெளிநாடு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். தந்தை மகன் உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நிறைய ப்ளஸ் இருந்தாலும் தந்தை மகன் உறவு, ரிலேஷன்ஷிப்பு, தந்தை குடும்பத்தார் உறவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. அதில் கொஞ்சம் கவனம். இப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயம் இதை கொஞ்சம் வேகப்படுத்தணும். திருமணம் என்ற விஷயத்தை கொஞ்சம் ஸ்பீடுபடுத்தணும். ஏன்னா 7ல் திருமணம் சம்மந்தம் ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்தது. இப்போ குரு உங்களுக்கு நேரடியாக பார்த்து பலிதம் அடைகிற அம்சம் உண்டு. பரிகாரங்கள் செய்த பரிகாரம் அனைத்தும் இப்போ தான் பழிக்க போகுது. திருமண வரன்கள் ஃபைனலைஸ் ஆக போகுது. நிறைய பேர் பார்த்து பதில் சொல்லாமல் இருந்தது திருப்பி வந்து ஃபைனலைஸ் ஆகிற காலகட்டம். இந்த நேரத்தில் கூட்டு சம்மந்தப்பட்ட தொழில் ஆதாயம் வருவாங்க. அதன் மூலம் வளர்ச்சி உண்டு. கூட்டு தொழில் வரும், அதன் மூலம் வளர்ச்சியும் உண்டு, வெற்றியும் உண்டு. இப்போ இதெல்லாம் ஸ்பீடுபடுத்தணும். இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் ஏதாவது எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமா, ஏதாவது மாற்றலாமா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் புது ஐடியாஸ் வரும். இப்போ பொதுவாக பிஸ்னஸில் சினிமாஸ் துறை, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது, எல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்னும் யோகமாக இருக்குங்க. அதாவது ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிற துறையாக இருக்கணும். ஒன்று, ஒரு பொருளை வாங்கி சேல்ஸ் பண்ணுறது, அது ரெண்டாவது கிடைக்குது. தயாரிக்கிற துறைக்கு யோகம் அதிகரிக்குது. இப்போ பெண் தொடர்புடைய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், பெண்கள் மேக்கப் செட், இந்த மாதிரி பெண்கள் தொடர்புடைய தொழில் இருக்கிறது இன்னும் யோகம் அதிகம். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. இது இந்த பொங்கல், இந்த ஜனவரி, பிப்ரவரி 14 இந்த சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கலாம். பிஸ்னஸ் ரொம்ப டெவலப் ஆகும். பெண் சம்மந்தப்பட்டது, பெண்கள் சம்மந்தப்பட்ட உடைகள், ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட விருத்தி பண்ணிக்காங்க. திருமணம், இந்த ஃபோட்டோகிராஃபர், இந்த மாதிரி அவங்களுக்கும் நல்ல காலகட்டம் வந்திருக்கு. இப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு பூம் ஆகும், ஒரு கான்ட்ராக்ட் டெவலப் ஆகும். இது அப்படியே பெரிய லெவலில் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் எவ்வளோ இரவு நேரம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஒரே நாளில் 2 பேர் கேட்பாங்க வந்து பண்ணி கொடுங்கன்னு. அதுக்கு ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்ணி உங்கள் நண்பர்கள் யாரோ ஒருத்தர் அங்கே அந்த பக்கம் நீங்கள் மாறி பேலன்ஸ் பண்ணி போக வேண்டும். இதன் மூலம்தான் வளர்ச்சி இருக்குது. ஆக மொத்தம் இந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது. தவற விட்டிங்கன்னா லேட் ஆயிரும். ரைட். ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுது, ஒரு சில ராசி எண்கள், நிறங்கள் தேவைப்படுது. அதை பார்ப்போம். குறிப்பாக மாணவர்களுக்கு பற்றி சொல்லிட்டு போகிறேன். மாணவர்களுக்கு ஒரு கொஞ்சம் கடின உழைப்பு தேவை, கொஞ்சம் சோம்பல் ஏற்படுகிற காலகட்டம். அதனால் கொஞ்சம் மாணவர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், இன்னும் வளர்ச்சி ஏற்படும். இந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பரிகாரம் தேவைப்படும். அந்த கோயில் ரீதியாக நீங்களே போய் பண்ணணும். அதை பண்ணால் வளர்ச்சியான உறுதியாக இருக்குது, வெற்றியும் உண்டு. இந்த நேரத்தில் இந்த மகர ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, சங்கு பூஜை பார்க்கணுங்க. சங்கு வச்சுருக்கிற கடவுளை கும்பிடணும். அது சிவன் சங்கு வச்சு சிவன் மாதிரி இருக்கலாம், இல்லை பெருமாள் சங்கு வச்சுருப்ப அதாக இருக்கலாம், இல்லை சங்கு அபிஷேகம் எங்கே பண்ணால் இந்த சங்கு சம்பந்தப்பட்டது, இல்லை அந்த பேரில் சங்குன்னு வரணும். சங்கரன், சங்கரீஸ்வரர், இல்லை அந்த ஊர் பேர் சங்கமேஸ்வரர் கோயில், இந்த மாதிரி சங்குன்னு குறிக்கிற எந்த கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு வளர்ச்சி, வெற்றியை கொடுக்கும். இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நிவாரணமே இவர் தான். ரைட். இந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்து தகவல் கொடுங்க. ரைட். இப்படிலாம் நீங்களே ஒரு சங்கு நாங்களே வாங்கி கும்பிடலாமா, அது உங்களுக்கு அந்த முறைகள் தெரிஞ்சால் நீங்களே கும்பிடுங்க. ரைட். இந்த நேரத்தில் என்ன நண்பர்கள் என்ன மாதிரி எண்கள் பயன்படுத்தினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் 6, 5, 9. இந்த நம்பர்லாம் சூப்பராக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். இது நிறங்களை பார்க்கும்போது வெண்மை, பச்சை நிறம், ப்ரௌன் அல்ல மெரூன், இந்த நிறங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரு 3ஆம் நம்பர் தேவையில்லை, இயற்கையாகவே அந்த செய்யலானாலும் அது கொடுக்க போகுது. அந்த ஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருக்குது. ரைட். சனி பகவான் 2ல் இருக்க, அதுக்கு உண்டான பரிகாரங்கள் பெருசாக தேவையில்லை. 7 சனி விலகவும் போது அதுக்கு தேவையில்லை. இதை மட்டும் வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.